அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காக்ரோச் போராட்டம் நேத்தோட முடிவுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் தொடர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கரப்பான் பூச்சியின் தலைவன் ஒருத்தர் சிக்கியிருக்காரு. அவர் யார் அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்எல்ஏவுடைய ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம் ஒன்று. அதாவது விருதுநகர் தொகுதியில் தோற்று போன விஜய பிரபாகரன் அவர்களுடைய வீடியோவை இந்த படத்தை தேட்டரில் போட்டாருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வீடியோக்குள்ளே விவரமாக பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. குதிரை பேர வழக்கில் காவல்துறை ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை மறைக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பேசுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு கீழே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீட் பிரச்சனைக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம நீட்டையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா டெல்லியில் நடக்கிற ஒரு போராட்டத்துக்காக இங்கே இருக்கிற மாணவர்கள் அமைப்பான சில மாணவர்கள் அமைப்பு, இந்த நீலம் போன்ற அமைப்புகள் போராடினாங்க, இயக்குநர்கள் இறக்குனாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் போச்சு. 3 நாளாக வச்சு இன்னைக்கு 4வது நாள் தமிழ்நாட்டில். டெல்லியில் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே நடந்து நேற்று அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறி அந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் விலகி ராஜினாமா பண்ணிட்டாரு. பிரகலாத் ஜோஷி அப்படின்றவர் இன்னைக்கு கூடுதல் பொறுப்பாக இன்னைக்கு கல்வி அமைச்சராக தொடர்றாரு. இன்னையிலேருந்து அவருடைய சில பணிகள் செய்ய வேண்டியிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூடுதல் பொறுப்பை ஏற்றிருக்கிறனால சம்சர சிஷா அபியான் அப்படின்ற பேரில் இருக்கிற PM ஸ்ரீயோடைய 2 கோடி நிதி 2000 கோடி நிதி ரூபாய் இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்துக்கு விடுவிக்கிறதா இருக்காங்க. உண்மையிலே இது ஒரு சிறப்பு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. நமக்கு இவ்வளோ நாள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மத்திய கல்வி அமைச்சராக தொடர்ந்தனால இந்த ஒரு விஷயம் நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய கோரிக்கைகளையும் அந்த இருமொழி கொள்கை நம்மளுடைய அந்த கோரிக்கை சில எடுத்து வச்சுக்கும் போது நம்மளுடைய ராஜ்மோகன் அவர்கள் பிரகலாத் ஜோஷி அவர்கள்ட்ட முன் வச்சிருக்காங்க. சீக்கிரமாக மத்திய அரசிட்ட அந்த 2000 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்கிறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. உண்மையிலே ஸ்டாலினுக்குலாம் பேரிடியாக தான் இருக்கும். இதெல்லாம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தில் இந்த ஒரு கரப்பான் பூச்சி அப்படின்ற கட்சிகள் போய் இன்னைக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்கு. யார் இதுக்கெல்லாம் தூண்டுதலின் பேரில் நடக்குது அப்படின்றத நம்ம வரிசையாக கிட்டத்தட்ட 4 வீடியோக்களில் பார்த்துட்டோம். இன்னைக்கு தலைமை அபிஜித் அப்படின்ற மாதிரி, அதாவது டெல்லிக்கு எப்படி அபிஜித் தலைமையோ அதே போல் இங்கே தமிழ்நாட்டிலோட ஒரு கரப்பான் பூச்சி தலைவராக யார் இருக்கார் அப்படின்னா, இதுக்கு முன்னால் உங்களுக்குலாம் தெரியும் 2017 நீட்டால் உயிரிழந்த மாணவி அனிதா அவருடைய அண்ணன், அவருடைய ஒரு அண்ணன் மணிரத்னம், 2 அண்ணங்க. இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார். அவர் பார்த்தீங்கன்னா தமிழக அரசோடைய அப்போதைய தமிழக அரசாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் அந்த பொண்ணு இறந்ததுக்காக நஷ்டஈடாக ஒரு அரசு பதவி கொடுத்துருக்காங்க. அவர் அரசு பதவியில் வேலையில் இருக்காப்புல. இன்னொருத்தர் தான் இந்த மணிரத்னம். இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக மாணவர்களை திரட்டி இன்றைக்கி நாங்கள் திரும்ப போராட்டத்தை தொடருவோம், நீட்டை நீக்கிற வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி டெல்லிக்கும் போயிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி இவ்வளோ பெருசாக தொடர்றதுக்கு ஃபண்ட்ஸ் யார் கொடுத்து உதவுறா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக முழுக்க திமுக மட்டுமே உள்ள வருது. இன்றைக்கி திமுகவை சேர்ந்த மாணவர்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரண பொதுமக்கள் 70 வயதுக்கு தாண்டிய முதியவர்கள் 200 ரூபாய்க்கு கோஷம் போடுற சில பேர் நீட் அப்படின்ற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து காலையிலலாம் நாங்கள் மெரினாவுக்கு போகிறோம், எங்களுக்கு மெரினாவுக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பொதுமக்களுக்கு எப்படி தெரியும், என்னப்பா இது அங்கே போராடினாங்க ஆனால் அங்கே எதுக்கு போராடுறாங்கன்னே தெரியாமல் நீங்கள் இங்கே பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடினீங்க, சம்மந்தமே இல்லாமல் இயக்குநர்களெல்லாம் கூட்டிகிட்டு பேசுனீங்க. இப்போ என்னாச்சு, மறுபடியும் பார்த்தா இந்த திமுகவுடைய போராட்டம் தெல்ல தெளிவாக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு விட்டது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார், சலம் செட்டி அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி இந்த திமுக எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை தடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கர்நாடகாவுக்கு போகிறாரு, அதை தடுக்கணும். கோரிக்கைகளை முன்வைக்கிறது, இந்த செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களை தொடாதீங்க, அப்படி நீங்கள் தொட்டிங்கன்னா எங்களுடைய ஆட்களை வச்சு நாங்கள் இப்படிலாம் பயன்படுத்துவோம், இப்படி தான் நாங்கள் சாலையை மறிப்போம், பஸ் ஸ்டாண்டில் மக்களுக்கு சில தொல்லைகளை கொடுப்போம், இந்த மாதிரி போராட்டத்தை கையில் எடுத்து நாங்கள் விடவே மாட்டோம், உங்களுக்கு மண்டை குடைச்சலாக இருப்போம் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இது எதுவுமே தெரியாத மாணவர்கள் நம்ம நீட்டுக்காக தானே போராடுறோன்னு சொல்லிட்டு வெயிலில் சாப்பாடு இல்லாமல் ரொம்பவே மோசமான நிலைமையில் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேறு காவல்துறை அடிக்கிறாங்க அப்படின்ற பஞ்சாயத்தெல்லாம் வேறு வந்துட்டுருக்கு. ஆனால் முழுக்க மாணவர்களே உங்களை வச்சு இந்த திமுக கேம் ஆடுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து காலையில் எந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்புங்க. இன்னையோட அந்த போராட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. அபிஜித் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ இறக்கியிருக்காரு.
சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் நன்றி. எங்க போராட்டம் முடிஞ்சிருச்சு. எங்க கோரிக்கை நிறைவேறிடுச்சு. நாங்க பெட்டிய வாங்கிட்டு கிளம்பிட்டோம். மித்த மாநிலங்கள்ல போராடுறவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாரி அவர் வீடியோ போட்டிருக்காரு. அப்ப எதுக்கு நீங்க போராடுறீங்க? உங்களுக்கு எவ்வளோ நாள் திமுக காவலா இருக்கும்? எவ்வளோ நாள் இந்த திமுக உங்களுக்கு வந்து பணம் குடுத்து உதவும்னு நினைக்கிறீங்க? சீக்கிரம் வந்து இப்போ காவல்துறை வந்து ஒருவேளை உங்க மேல வழக்கு பதிவு இன்னைக்கு டெல்லியில வழக்கு பதிவு பண்ணத தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? வழக்கு பதிவு வாபஸ் வாங்கப்படுது. தமிழகத்துல நீங்க வந்து போராடும்போது வழக்கு வாபஸ் ஆகல அப்படின்னா, உங்களுடைய கனவான ஏதாவது ஒரு கனவுல இருப்பீங்க. பிற்காலத்துல டாக்டராவோ, இன்ஜினியராவோ எல்லாம் வரும்போது இந்த வழக்கு வந்து உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா நிக்கும். உங்களுடைய வாழ்க்கையை திமுக விளையாண்டு கொண்டிருக்கிறது. இத நீங்க புரிஞ்சுக்கிறணும். அவ்வளவுதான். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட்ட பத்தி நம்ம பேசியே ஆகணும். இந்திய கம்யூனிஸ்டோட ஒரு எம்பியா இருக்கிறவரு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எதுக்காக முதலமைச்சர் வந்து அலுவலகத்த மாத்துறாரு. இது வந்து வெட்டி செலவுங்க. ஆல்ரெடி இருக்கிற இடம் நல்லா தானே இருக்கு. அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுல வெட்டி செலவு அப்படின்ற ஒரு இடத்துல குறிப்பிட வரும்போது, இன்னைக்கு என்ன வெட்டி செலவா இருக்கும்? இறந்து போன ஒருத்தருக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சமாதி கட்டுறது தான் வெட்டி செலவு. தேவையில்லாத பேனாவில் மை தீந்து போன பேனாவை, முனம் அழுங்கி போன பேனாவை இம்புட்டு நீட்டாக வந்து செலவைக்கிறது, அது வெட்டி செலவு. நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய அறிவாலயமாக கட்டுறோம். ஆனால் அறிவில்லாத யாருமே வந்து அங்கே ஃபுல்லுமே வந்து அறிவு இருக்கிற யாருமே இருக்க மாட்டோம். அறிவில்லாதவங்க தான் இருப்போம். ஆனால் பேர் நாங்கள் அறிவாலயம்னு வச்சுக்கிறோன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வெட்டி செலவு. இதில் கூட்டணி கட்சிகளை இருந்துக்கிட்டு இருக்கிற இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட்டும் சரி, திமுகட்ட இதை கேட்க துப்பு இல்லை உங்களுக்குலாம். இன்னைக்கு தலைமைச் செயலகம் எதுக்காக மாறுது? என்ன காரணம் கொடுத்துருக்காங்க? 4 முதன்மை செயலாளர்களுடைய அறையில சரிவர மக்களோட போக்குவரத்துக்கு இடம் பத்தல. மக்கள் வந்து இப்ப நீங்க திமுகவும் அதிமுகவும் ஆண்டும்போது வேணா தலைமைச் செயலகத்துல ஒரு மக்கள் கூட நீங்க உள்ள விடாம ஹாயா ஏசி காத்துல உட்காந்துருப்பீங்க. இன்னைக்கு பொதுமக்கள் உள்ள போய் நம்மளுடைய முதல்வர் அவர்கள்ட்ட குறைய சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. சில அமைச்சர்களும் சரி, சில முதன்மை செயலாளர்களும் சரி, நேரடியாக அரசு அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு மக்கள்கிட்ட தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய போக்குவரத்து வசதி சரியில்லை, அவங்களுக்கான இடவசதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் தலைமை செயலகத்தை மாத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இது வெட்டி செலவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த இந்திய கம்யூனிஸ்ட் 5 வருஷமா கோமால இருந்தீங்களா திமுக ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் பண்ணும்போது அப்படின்னு கேட்க தோணுது மக்களே. இதை நீங்க ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா, இன்னும் நான் ஏதாவது மறந்துருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். திமுகவுடைய முன்னாள் கலைஞர் அவர்களுடைய மூத்த மகனான அழகிரி, உங்களுக்குலாம் தெரியும். அக்கா ஐயா கயல்விழின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, உங்களுக்குலாம் தெரியும். அழகிரி அவர்களுடைய மகள் இப்போ கூட நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு கலந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் அழைப்பு இதழ் வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் முதல்வர் விஜய் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னா, மேயர் பதவியை மதுரையில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும், மதுரையில் மேயர் பதவி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். எப்படி இன்னைக்கு வந்து சென்னையில் மேயர் பிரியா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பதவியில் மமதையில் ஆடுறாங்களோ, அந்த மாதிரி தான் மதுரையில் இவ்வளோ நாள் மேயரில் இருந்திருக்கிறவங்க ஆடி இருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு எப்படியாவது மேயர் பதவி அடைஞ்சிடணும்னு கயல்விழி அவர்கள் எவ்வளவோ போராடினாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம முதல்வர் அவர்கள் கொடுக்குறாரா இல்லையான்றது அப்புறம். ஆனால் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்களோட சொந்த கட்டடத்தில் SBI பேங்க்கில் பார்த்தீங்கன்னா, அந்த ஏதோ லிஃப்ட் பிரச்சனையை வந்து நம்ம அந்த அந்த பேங்கோட மேனேஜர் பேச வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ சொல்ல வந்திருக்காரு. படக்குன்னு எந்திரிச்சு அடிச்சு விட்டாங்க. அப்போ இப்படி ஆட்களை நம்மளுடைய கட்சியில் சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்களை இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழக ஆட்சி உள்ளே கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னா, இது கண்டிப்பாக மக்களிடையே பின்னடைவாக போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால் அண்ணே தயவுசெய்து இவங்கெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்றது என் கருத்து. உங்கள் கருத்தை சொல்லிடுங்க. அடுத்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தால் அந்த ஸ்ரீவைகுண்டம் மேட்ரு, யாரோ ஒருத்தர் வந்து நிர்வாகி ஒன்றிய செயலாளர் போயிட்டு இந்த பணம் வாங்கியிருக்காரு, அருவாளை வச்சு வெட்டியிருக்காருலாம் சொன்னீங்க. அவங்க 2 பேருமே கைது பண்ணிட்டாங்க, அண்ணனையும் தம்பியையும். சாயந்தரத்துக்குள்ளே கட்சியிலேருந்து நீக்கி கட்சி தலைமையே வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையை கொடுக்குறதா இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கான பதில். ஏன்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு நடக்குதுன்னா உடனடியாக அவங்களுக்கான ஒரு தண்டனை கிடைக்கிறதுக்காக நம்ம முதல்வர் அவர்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அதனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்லிடுறேன். இந்த தமிழ்நாட்டு கரப்பான் பூச்சிகள், திமுக கரப்பான் பூச்சிகள் என்ன நினைச்சாலும் தமிழ்நாட்டில் அவங்க நினைக்கிறத நடக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்குறாருன்னு வைங்க, இல்லைப்பா நீட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, நமக்கும் வந்து நீட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அழகா தெளிவாக வந்து நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. மீறியும் இந்த திமுக லண்டனில் போயிட்டு வந்ததுலேருந்து ஸ்டாலின் அவர்கள் அதிக ஃபண்டை இறங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலாக தான் இருக்குது. இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது உள்ளே நுழைஞ்சிருவோன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சீமானும் மிகப்பெரிய அளவில், என்னடா மாப்பிள்ளைன்னு கேட்குறீங்களா, பார்த்தீங்கன்னா நயினார் தான் அப்படி சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. சரத்குமார் வேற சொல்லியிருக்கிறாப்புல. மாப்பிள்ளை சீமான் அவர்கள் எப்படியாவது இந்த ஜெயிச்சிடணும், சட்டசபைக்குள்ளே போகணும்னு அவங்களுக்குலாம் ஆசையாம். அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் திமுகவுக்கும் இருக்குது, பாஜகவுக்கும் இருக்குது. எப்படியாவது சட்டசபையில் சீமானை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு விஷயம். பார்ப்போம், அவர் வந்து உள்ளே வரப்போகிறாரா இல்லை கட்சியை கழிச்சிட்டு வெளிநாடு போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.
மக்களே இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க கருத்துக்களை சொல்லிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.